ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं चैव ततो जयमुदीरयेत्। यस्याज्ञया जगत्स्रष्टा विरिञ्चिः पालको हरिः संहर्ता कालरुद्राख्यो नमस्तस्मै पिनाकिने। தக்ஷன் வீரபத்ரரும் கணங்களும் வந்திருக்கிறத பார்த்துட்டு தேவதைகள் எல்லாம் தன்னுடைய அணிவகுந்து நிற்கிறத பார்த்துட்டு அவர்கள்ட்ட பிரார்த்தனை பண்றாங்கிற அவர்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணி மகாவிஷ்ணுவிட்டையும் பிரார்த்தனை பண்றாங்கிறதுல நிறுத்தினோம். மகாவிஷ்ணுவை பார்த்து சொல்றான், சத்கர்ம சித்தையே யூயம் பிரமாணம் சுமஹா பிரபாகான்னு அவள்கிட்ட தேவதைகள்கிட்ட சொல்லிட்டு, விஷ்ணோத்வம் கர்மணः சாக்ஷாத் யஜ்ஞானாம் பரிபாலகः தர்மஸ்ய வேதகர்ப்பஸ்ய பிரம்மண்யஸ் பஞ்சமாதவாம் தஸ்மாத் ரக்ஷா விதாதவ்யா யஜ்ஞஸ்யாஸ்ய மகாபிரபோ அப்படின்னு மகாவிஷ்ணு யஜ்ஞ ரூபம். ஏன்னா ஸ்திதி கர்த்தா மகாவிஷ்ணுன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸ்திதிகர்த்தாவாகிய மகாவிஷ்ணு இந்த ஜகத்தே ஒரு யஜ்ஞம், அந்த யஜ்ஞஸ்வரூபமாக மகாவிஷ்ணு தான் இருக்கார். பீதாம்பரமாக மகாவிஷ்ணுக்கு வஸ்திரம் காமிக்கிறதே யஜ்ஞ ரூபமாக இருக்கிறதுனாலதான். யஜ்ஞ சம்ரக்ஷகராக மகாவிஷ்ணு நம்ம ஸ்ராத்தாதிகள்ல கூட வரிக்கிறது உண்டு, யஜ்ஞ சம்ரக்ஷகா அப்படின்னு. சம்ரக்ஷணம் பண்றதுன்றது மட்டும் இல்லை, யஜ்ஞ ரூபமாக, யஜ்ஞமே விஷ்ணு, யஜ்ஞோவை விஷ்ணுன்னு யஜ்ஞஸ்வரூபம் விஷ்ணு மகாவிஷ்ணு தான். இந்த யஜ்ஞம்ங்கிறது வெறும் அவ பண்ற அக்னியில பண்ற யஜ்ஞம் மட்டும் இல்ல, இந்த சிருஷ்டி நடந்துட்டு இருக்கே ஸ்திதி, அதுவே யஜ்ஞஸ்வரூபம். சர்வவியாபியா இருக்கிற பகவான் மகாவிஷ்ணு இந்த ஜெகத்தினுடைய காரியம் நடக்கிறது. ஜெகத்தினுடைய காரியம் எதனால நடக்கிறதுன்னா யஜ்ஞத்தினால நடக்கிறது. யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா, பர்ஜன்யாத் அன்ன, அந்த இதுல பகவத்கீதையில சொல்லும் பொழுது என்ன, பகவான் யஜ்ஞத்தினாலதான் மழை வருது, மழைனால அன்னம், அன்னாத் பவந்தி பூதானி, பர்ஜன்யாத் அன்ன சம்பவா, அன்னாத் பவந்தி பூதானி அப்படின்னு சொல்லி யஜ்ஞத்தினாலதான் சாப்பாடு வருது, அதுல இருந்து தான் ஜனங்கள் உயிரினங்கள் இருக்கு. இது எல்லாம் அதனால யஜ்ஞ கர்ம சமுத்பவா அப்படின்னு இந்த யஜ்ஞம் தான். ஏவம் பகுவிதா யஜ்ஞாக விததா பிரம்மணோ முகேன்னு ஈஸ்வர ஸ்வரூபமாக யஜ்ஞம் தான் இருக்கு. இந்த ஜெகத்தின் ஈஸ்வர ஸ்வரூபமே யஜ்ஞமாக இருக்கு. அந்த யஜ்ஞமானது தான் தான் பகவத்கீதையில பகவான் காண்பிக்கிறார். அதனால மகாவிஷ்ணு யஜ்ஞ ரூபங்கிறதுனால விஷ்ணுவத்வம் கர்மணா சாட்சாத் யஜ்ஞானாம் பரிபாலகா தர்மஸ்ய வேதகர்ப்பஸ்ய பிரம்மண்யா த்வம் மாதவா தஸ்மாத் ரக்ஷா விதாதவ்யா யஜ்ஞஸ்ய மகாபிரபோன்னு யஜ்ஞத்தை நீ ரட்சிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றான் தக்ஷன். தக்ஷஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா உவாச்ச மதுசூதனः மயா ரக்ஷா விதாதவ்யா தர்மஸ்ய பரிபாலனே தத் சத்யம் து த்வயோக்தம் ஹி கிந்து தஸ்ய வ்யதிக்ரமः யாதஸ்த்வயாத்யைவ யஜ்ஞஸ்ய யத்வயோக்தம் சதாசிவம் நைமிஷே நிமிஷக்ஷேத்ரே ததா கிண்ண ஸ்மிருதம் த்வயா யோயம் ருத்ரோ மகாதேஜா யஜ்ஞரூபः சதாசிவः யஜ்ஞவாஹ்யः கிருதோ மூட தச்ச துர்மத்ரிதம் தவ रुद्रगोपाच्चकोह्यत्र समर्थो रक्षणे तव न पश्यामि चितं विप्र त्वां वै रक्षति दुर्मतिं किं कर्म किमकर्मेति तन्न पश्यति दुर्मते समर्थं केवलं कर्म न भविष्यति सर्वदा
சேஸ்வரம் கர்ம வித்யேத தத்சமர்த்தத்வேன ஜாயதே நஹ்யன்யः कर्मणो दाता ईश्वरेण विना भवेत् ईश्वरस्य च ये भक्ताः शान्तास्तद्गतमानसाः कर्मणो हि फलं तेषां प्रयच्छति सदाशिवः यज्ञवाह्यः कृतो मूढ तच्च दुर्मन्त्रितं तव केवलं कर्म चाश्रित्य निरीश्वरपराजनाः निरयन्ते न गच्छन्ति कोटियज्ञशतैरपि पुनः कर्ममयैः पाशैः बद्धा जन्मनि जन्मनि निरयेषु प्रपच्यन्ते केवलं कर्म ऋषि वर्णनं नाम तृतीयोऽध्यायः। தக்ஷா, நீ சொல்றது சத்தியம்தான். ஏன் தர்ம பரிபாலனம் பண்றது என்னுடைய தர்மம், அது என்னுடைய சுபாவமும் கூட. ஈஸ்வரன் தர்மத்தை ரட்சிக்கிறார்னா தர்ம ரூபமாக இருக்கிறதே ஈஸ்வரன் தான். அதனால தனியாக ரட்சணை பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல, தர்மஸ்வரூபமே ஈஸ்வரன். அதனால தர்மம் இயங்கிண்டே இருக்கு. ஈஸ்வர ஸ்வரூபம் நிக்காம, சூரியன் தன்னுடைய தர்மத்தை பண்றது, சந்திரன் தன் தர்மத்தை பண்றது, எல்லா தேவதைகளும் அதனுடைய தர்மத்தை பண்ணிட்டே தான் இருக்கு. அந்தந்த தர்மங்கள் நடந்துட்டே இருக்கு ஈஸ்வர ஸ்வரூபமா இருக்கிறதுனால. இருந்தாலும் இங்க விஷ்ணுவாகிய பரபிரம்மமானது பரமேஸ்வரன் சொல்றார், நீ சொல்றது ரைட்டு தான். மயா ரக்ஷா விதாதவ்யா தர்மஸ்ய பரிபாலனே, தர்ம பரிபாலனத்தை பண்ண வேண்டியது என்னுடைய, அதை ரட்சணை பண்றதுங்கிறது என்னுடைய கடமை, அதை நான் பண்றேன். ஆனா நீ நைமிஷாரண்யத்துல சொன்ன வார்த்தையை தவற விட்டு இங்க பரமேஸ்வரனுக்கு நீயே மரியாதை கொடுக்காம யஜ்ஞ ரூபமாக இருக்கக்கூடியது சதாசிவன் தான் சொல்றார். இங்க பகவான் விஷ்ணு சொல்றார், யோயம் ருத்ரோ மகாதேஜா யஜ்ஞ ரூப சதாசிவா. அதனால தான் வேற, சதாசிவன் வேற இல்லை. யஜ்ஞ பலதாத்தாவாகவும் பரமேஸ்வரன் இருக்கார் அப்படிங்கிறதும் நம்ம அதையும் சொல்றார். ந பஷ்யாமி, உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ருத்ரகோபாச்ச கோஹி அத்திர சமர்த்தோ ரக்ஷணே. பரமேஸ்வரனுடைய கோபம், ருத்ரனுடைய கோபத்திலிருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நபஷ்யாமிச்ச தம் விப்ர, ஹே விப்ர துவாம் வை ரக்ஷதி துர்மதிம். முன்ன ரக்ஷணை பண்ற மாதிரி ஒருத்தர் இங்க இருக்கிறதாவே எனக்கு தெரியல. என்னாலையும் பண்ண முடியாது. பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றதுங்கிற அர்த்தத்துல சொல்றார். ஏன்னா நீ எது பண்ணணும் எதை பண்ணணும்னு தெரியாம காரியம் பண்ணிட்ட. கேவல கர்மா உனக்கு பலனை கொடுத்துறாது. சைஸ்வரம் கர்ம, கர்மன்றது ஈஸ்வரனோட இருக்கிறது தான் கர்ம. கர்ம பலன் ஈஸ்வரனாலதான் கொடுக்கப்படுறது. ஏன்னா புண்ணிய பாபமும் சேர்ந்துதான் ஒரு கர்மாவுக்கு பலன் ஆகிறது. ஏற்கனவே பண்ணியிருக்கிற பிராரப்தம், நீ இப்ப பண்ற கர்மாவனுடைய கர்மால சேர்ந்து வரக்கூடிய புண்ணிய பாபம், அப்புறம் உன்னுடைய சாமர்த்தியம், சந்தர்ப்பங்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கர்மாவுக்கு பலன் வருது. அப்ப ஈஸ்வரனாலதான் அந்த பலன் கொடுக்கப்படுறது. அதனால ஈஸ்வரனை தவிர வேற யாரு கர்ம பலத்தை கொடுக்க முடியும்? அப்போ ஈஸ்வரனை சாந்தனா இருந்துட்டு ஈஸ்வர பக்தியிலேயே இருந்துட்டு இருக்கிறவன் யார் இருக்கானோ, ஈஸ்வரஸ்ய பக்தாக சாந்தாக தத்கத மானசாக, சாந்தர்களாக இருந்து ஈஸ்வரனை பக்தி பண்ணிட்டு ஈஸ்வரனை மனசுல வச்சுண்டு வைதிக கர்மாவையோ லௌகிக கர்மாவையோ யார் பண்றாளோ அவளுக்கு தான் கர்ம பலன் சித்திக்கிறது. அப்ப ஈஸ்வரன் அவளுக்கு தான் கர்மா பலனை கொடுக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீ வெறும் கர்மா நிரீஸ்வரமாக கேவல கர்மாவை பண்றிய, அந்த மாதிரி பண்றவாளுக்கு எவ்வளோ ஜென்மா எடுத்தாலும் அவளுக்கு பலன் கிடைக்க போறது இல்லை. என்ன ஆறுது அவளுக்குன்னா, திருப்பியும் கர்ம பாசத்துல கட்டுண்டு ஜென்மா ஏற்பட்டு திருப்பி இந்த நரகத்தை தான் போய் அடைகிறார்கள், நிம்மதி அடையறதில்லைன்னு சொல்லி முடிக்கிறார். புனఃகர்மமயை பாசைகி பக்தாக ஜென்மனி ஜென்மனி, திருப்பியும் கர்மபாசத்துல பந்தப்பட்டு நிறையேஷு பிரபச்சந்தே கேவலம் கர்மரூபினா. அதனால கர்மரூபமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்துல மாட்டிண்டு தெரிய போறான்னு இங்க, அதாவது மோட்சத்தை நீ யாச்சிக்கிறவனாக இருந்தால்னு அர்த்தம் அது. அதனால கர்ம பல தாத்தாவாக ஈஸ்வரன் இருக்கான்றத சொன்னாலும்
இது எப்படி முடிக்கிறார் மகாவிஷ்ணு? புனఃகர்மமயைர் பாஷைஹி பத்தாஹ ஜென்மனி ஜென்மனி நிறையேஷு பிரபச்சந்தே கேவலம் கர்மரூபிணா. இப்போ கோட்டி யஜ்ஞ சதைரப்பி அவளுக்கு வந்து எத்தனை யஜ்ஞங்களை பண்ணிட்டே போனாலும் இந்த பந்தத்திலேருந்து விடுபட போறதில்ல. திருப்பி திருப்பி இதே பந்தத்துல தான் இந்த கர்ம பந்தம் தான் வந்து உனக்கு கொண்டு போய் விட போறது. அதனால வைதிகமா இருந்தாலும் சரி, அவைதிகமான கர்மாவாக இருந்தாலும் சரி, எந்த கர்மாவும் உன்னை திருப்பியும் ஒரு பந்தத்துல தான் கொண்டு போய் விட போறது அப்படின்னு சொல்றார். 4வது அத்தியாயம் தேவைசக சிவகணானாம் யுத்த வர்ணனம். லோமச உவாச்ச. சொல்றார் லோமசர், விஷ்ணுனோக்தம் வச்ச ஸ்ருத்வா தக்ஷோ வச்சனம் அப்ரவீத் வேதானாம் அப்பிரமாணம் ச கிருதம் தே மதுசூதன வைதிகம் கர்ம ச உத்ஸ்ருஜ்ய கதம் சேஷ்ரதாம் விரஜேத் தத்துச்சிதாம் மகாவிஷ்ணோ ஏன தர்ம பிரதிஷ்டிதா. தக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாறுது. மகாவிஷ்ணுவே இந்த அளவுக்கு வந்து ஈஸ்வரன் தான் யஜ்ஞம்னு சொல்றாரே, இவர் தானே யஜ்ஞத்தை யஜ்ஞ ரூபமாக இருக்கார், யஜ்ஞ ரட்சணம் பண்ணக்கூடியவர். அதனால அவன் கேட்கிறான், வேதானாம் அப்பிரமாணம் கிருத்தம், வேதத்தை அப்பிரமாணம் ஆக்கிட்டே நீ அப்படின்னு விஷ்ணுவை பார்த்து, ஹே மதுசூதனா, இது எப்படி இப்படி பண்ணேல்? வைதிகம் கர்மச்ச உத்ஸ்ருச்ச, வைதிக கர்மா அதனுடைய பலனை விட்டுட்டு நீ சைஸ்வரத்தை சொல்றிய, ஈஸ்வரன் ஈஸ்வரன்ற, என்ன இதுக்கு என்ன காரணம்? ததுச்சியதாம் அப்படின்னு, எதனால தர்மம், இந்த தர்மமானது ஈஸ்வரனாலதான் வந்து தாங்கப்படுறதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு விஷ்ணு சொல்றார், தக்ஷேனோக்தோ மகாவிஷ்ணு ருவாச்ச பரிசாந்த்வயன்னு த்ரைகுண்ய விஷயா வேதாக சம்பவந்தி நச்சான்யதா வேதோதிதானி கர்மாணி ஈஸ்வரேன வினா கதம் சபலானி பவிஷ்யந்தி விபலான்யேவ தானி ச தஸ்மாத் சர்வ பிரயத்னேன ஈஸ்வரம் சரணம் பிரஜ ஏவம் ப்ருவதி கோவிந்தா கதா சைன்யசாகரஹா. திருப்பியும் அதே சொல்றார் பகவான் விஷ்ணு. திரைகுண்ய விஷயா வேதாக, வேதத்திலிருந்து வரக்கூடியதும் சத்வரஜஸ்தமோ குண சேர்க்கையினால இருக்கக்கூடிய பலன்கள் தான். ஏன்னா வேதம் சொல்றதுல என்னன்னா கர்த்தா கர்ம கரணம் அப்படிங்கிறதெல்லாமும் அதுல இருக்கு. செய்கிறவன், செய்யப்படுகின்ற காரியம், அதுல நான் கொடுக்கிற யஜ்ஞத்தில் நான் கொடுக்கிற ஹவிசு என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த பலன் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பலன் இத்தனை காலத்துக்கு தான் எனக்கு இருக்கும்ன்றதும் இருக்கு. அப்ப காலத்தினால அவச்சின்னம், தேசத்தினால அவச்சின்னம், அந்த பலன் அளவுனாலையும் ஒரு அளவோடு தானே இருக்கு. அவச்சின்னம்னா அந்த அதனால இன்னும் வரையறுக்கப்பட்டதாக இருக்கு. இத்தனை பலன் தான் வரும், இத்தனை இவ்வளவு யஜ்ஞத்தை இப்படி பண்றதுனால இத்தனை பலன் வரும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு. அதனால இதெல்லாமே ஒரு குணம் தானே. சுகம் கிடைக்கிறது, இந்த விதமான சுகம் கிடைக்கிறது, இந்த இடத்துக்கு போறேன், இந்த பலனை பெறேன். அதனால கர்மாக்கள்ல அடையக்கூடிய பலன்களுமே குணத்திற்கு உட்பட்டவைதான் அப்படிங்கிறதுனால திரைகுண்ய விஷயாக வேதாக, வேதமானது திரிகுண விஷயங்களை தான் சொல்றது. நச்ச அந்யதா வேதோதிதானி கர்மாணி ஈஸ்வரேன வினா கதம் சபலானி பவிஷ்யந்தி. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது பலன் கிடைக்கணும், இந்த மாதிரி பலன் கிடைக்கணும்னா அதுக்கேத்த சாபல்யத்துவம் உனக்கு எப்படி கிடைக்கும் அந்த விஷயத்துல, அதுக்கான ஒரு பலனை கொடுக்கிற அளவுக்கு உனக்கு புண்ணியம் சம்பவிக்கணும். அப்புறம் இந்த புண்ணியத்துக்கு இந்த பலனை தான் கொடுக்கணும்ன்ற நிர்ணயம் ஆகணும். அப்போ ஒரு நியத்தி தான் அந்த பலனை கொடுத்தாகும். அந்த நியத்தியானது இந்த கர்மாவுக்கு இந்த பலன் இவ்வளவு பலன் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ண ஒரு நியத்தி, அதை கரெக்டா உனக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா நீ ஒரு இடத்துல உட்கார்ந்துன்னு ஒரு யாகம் பண்ற, அந்த யாகத்தினுடைய பலனை நீ என்ன யாசிக்கிறன்னா இந்த இடத்துல மழை பெய்யணும். நீ உட்கார்ந்து மயிலாப்பூர்ல ஒரு யாகத்தை பண்ற, ஆனா கேட்கறது என்னவோ பெங்களூர்ல வந்து மழை பெய்யணும்னு பிரார்த்தனை பண்ற மூலியம் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து, இப்போ ஒரு கோவில்ல வைத்தீஸ்வரன் கோவில்ல அர்ச்சனை பண்றோம், யார் பேர்லன்னா அந்த பையன் எங்கேயோ சிங்கப்பூர்ல இருக்கான், எப்படி போய் சேருது பலன்? அப்போ அந்த பலனுக்கும் நீ பண்றதுக்கும் இருக்கிற சம்பந்தம் எங்க இருந்து வருது? எங்கேயோ பண்ற யஜ்ஞம் எங்கேயோ இருக்கிற இடத்துக்கு வருஷம் பெய்யணும், மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னா அங்க மழை பெய்யறது இல்ல, எங்கேயோ இருக்கிற ஒருத்தனுக்கு அர்த்தம். அப்போ ஈஸ்வரன் இருந்தாதான் இந்த இதுக்கும் அந்த பலனையும் சம்பந்தப்படுத்த முடியும். ஒரு அக்னியில வந்து நான் ஒரு ஆகுதி கொடுக்குறேன், அது அக்னி அதை எடுத்துன்னு போய் அந்த தேவதைகளுக்கு சேர்த்து அந்த தேவதைகள் அதனுடைய காரியத்தை பண்ணணும்னா ஒரு நியத்தி அங்க வேலை பார்க்கறது.
அது ஈஸ்வரன்றாகிய சர்வவியாபி இருக்கிறதுனால தான் அது நடக்கிறது அப்படிங்கிறதுனால சபலானி பவிஷ்யந்தி ந சபலானி பவிஷ்யந்தி ஈஸ்வரேன வினா. அந்த ஈஸ்வரன் இல்லாத போது எப்படி நடக்கும்? எங்கேயோ இருந்து நீ ஏதோ ஒன்று ஒரு நெருப்புல தூக்கி ஒரு கட்டையை போடுறதுனால அது எப்படி நடக்கிறது? ஒரு வார்த்தையை மந்திரத்தை சொல்லி போடுற எப்படி நடக்கிறது? ஏன்னா ஈஸ்வரனால தான் நடந்தாகணும், இல்லைன்னா நடக்கிற வாய்ப்பே இல்லைன்றார். தஸ்மாத் சர்வ பிரயத்னேன ஈஸ்வரம் சரணம் ரஜ. அதனால ஈஸ்வரனை சரணடைன்னு பகவான் சொல்றார். அவன் கொஞ்சம் அதனால மனசு மாறினாலும் மாறி இருப்பான். ஆனா அதுக்குள்ள டக்குன்னு வீரபத்திரர் வந்துட்டார் அங்கன்றதுனால இந்திரனுக்கு வந்து சண்டை போடணுங்கிற ஒரு அவசரம் வந்துட்டான். வீரபத்ரேன சதுருஷோ ததுர்ஷுஸ்தம் ததா சுராஹா. தேவர்கள்லாம் வீரபத்ரன் வந்ததை பார்த்துட்டு இந்திரோபி பிரகசன் விஷ்ணும் ஆத்மவாத ரதம் ததா. ஆத்மாவை பத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு இல்ல தன்னை பத்தியே பேசிட்டு இருக்காருன்னு சொல்றது எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதை பார்த்து இந்திரன் வந்து சிரிக்கிறானா, இங்க சண்டைக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டான், இவர் என்னடா இதை பேசிட்டு இருக்காரு. அங்க எப்படி குருக்ஷேத்திர யுத்தத்துல மகாபாரத யுத்தத்துல குருக்ஷேத்திரத்துல வந்து எல்லாம் சண்டைக்கு ரெடியா இருக்கும்போது பகவான் பாட்டு 18 அத்தியாயம் பேசினாரோ, அந்த மாதிரி இந்த இடத்துலயும் விஷ்ணு சண்டை போடுற இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தோடனே இந்திரன் சிரிக்கிறான்னு சொல்றது புராணம். இந்திரோபி பிரகசன்னு சிரிக்கிறானா ஒரு புன்முறுவலோட. விஷ்ணும் ஆத்மவாத ரதம் ததா வஜ்ரபாணி சுரை சார்த்தயோ யோத்துகாமோ அபவத் ததா भृगुणाचारितः शीघ्रम् उच्चाटनपरेण हि तथा गणाः सुरैः सार्धम् युयुधुस्ते गणान्विताः शरतो मरणाराचैर्जग्नुस्ते च परस्परम् नेदुशङ्काश्च बहुशस्तस्मिन् रणमहोत्सवे. யுத்தம் ஆரம்பிச்சுடுது. ஏன்னா இங்க இந்திரன் யுத்தம் பண்ணணும்னு வஜ்ரத்தை கையில் எடுத்துட்டு எல்லா தேவர்களோடும் கூட சண்டைக்கு கிளம்பிட்டான். யோத்துகாமாக பிருகுவும் என்ன பண்றார், மந்திரங்களை சொல்லி கிளப்பி விடுறாராம். தேவதைகள் முதல் ரவுண்டுல ஜெயிச்சிருது. ஆக்சுவலி அதுக்கு காரணம் பிருகு சொல்ற மந்திரங்கள் தான் அப்படின்னு வேத மந்திரங்களுடைய பலத்தினால இந்த தேவதைகள் யுத்தத்துல ஜெயிக்கிறதுன்னு சொல்றது புராணம். அதனால தேவதைகளுக்கு சக்தி எங்கேருந்து வருதுன்னா வேத மந்திரத்திலிருந்து தான் வருது. அப்ப தேவதைகள் தன்னுடைய காரியத்தை பண்ணதுன்னா எப்படி பண்றதுன்னா வேத மந்திரங்களுடைய. அதனாலதானே இங்க யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹான்னு பகவத்கீதையில சொல்றாரு இல்லையோ. அதனால வேத மந்திரங்கள் தான் தேவதைகளுக்கு பலத்தை கொடுக்கறது. எவ்வளோக்கு எவ்வளோ நடக்கிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ சரியாக நடக்கும். அவ்வளவுதான். நம்ம சொல்ற மாதிரி அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு சொல்றோமோ இல்லையோ. வேதத்தை ஒழுங்கா சொல்றதுனால ஒரு மழை இல்லையா, ராஜா வந்து சரியான ஆட்சி பண்றதுனால ஒரு மழைன்னு அந்த மும்மாரிய பத்தி சொல்லும் பொழுது சொல்லப்படுறது. அப்படி இந்த தர்மத்தினாலையும் வேத மந்திரங்களினுடைய உச்சாடனத்தினாலையும் தான் தேவதைகளுக்கு சக்தி வருது. அதனால பிருகுனா இங்க பிருகுவை கொண்டு வருது புராணம். இந்திரனை மட்டும் சொல்லல, இந்திரனோடு கூட தேவதைகள்லாம் யுத்தத்துக்கு தயாரானதும் பிருகுனா ஆச்சரித்தா சீக்கிரம் உச்சாடன பரேணகி. அப்போ ததா கணாஹா சுரைகி சார்த்தம் வியுதுகு. அதனால கணங்களுக்கும் தேவதைகளுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கிறது. என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டாலாம். நேது சங்காஸ்ச பகுஷா தஸ்மின் ரண மகோத்சவே. சங்கங்கள்லாம் முழங்கித்தான், துந்துபி முழங்கித்தான், டிண்டிமம் முதலான வாத்தியங்கள்லாம் முழங்க தேன சப்தேன மகதா ஸ்லாக்கியமானாஸ்ததா சுராஹா லோகபாலைஷ்ட சகிதா ஜக்னுஹூதான் சிவகிங்கரானு. சிவகிங்கரர்களாகிய கணங்களோடு கூட இந்த தேவதைகள்லாம் இந்த வாத்தியங்கள் முழங்க யுத்தத்தை ஆரம்பிக்கிறா அப்படின்னு பார்க்கிறோம். ஆரம்பிச்சதும் கட்கைஷ்ச ஹதா கேசித் கதாபிஷ்ச விபோதிதாக தேவை பராஜிதா சர்வே கணா சதசஹஸ்ரஷः இந்திராத்யைஹி லோகபாலைஷ்ச கணாஸ்தே ச பராங்முகாः கிருதாஸ்ச தக்ஷணாதேவ பிருகோர் மந்திர பலேனஹி. அதனால கட்கம் முதலான ஆயுதங்களோட சண்டை ஆரம்பிக்கிறது. தேவர்களால வந்து எடுத்த எடுப்பிலேயே கணங்கள் தோற்கடிக்கப்படுறதாம். 100,000 கணங்களும் இந்திராதி தேவதைகள்னால தோற்கடிக்கப்பட்டு திரும்பி ஓட ஆரம்பிச்சான்னா எதனாலன்னு சொல்றது. கிருதாஸ்ச தக்ஷணாதேவ பிருகோஹோ மந்திரபலேனகி. பிருகுவனுடைய மந்திர பலத்தினால தேவதைகளுக்கு வந்து சக்தி வந்து அதனால யுத்தத்தை ஜெயிச்சுது அப்படின்னு சிவகணங்கள்லாம் திருப்பி போயிட்டான்.
உச்சாடனம் கிருதம் தேஷாம் பிருகுணா பிருகுணா யஜ்வினா ததா யஜனார்த்தம் ச தேவானாம் துஷ்டியர்த்தம் தீக்ஷிதஸ்ய ச தேனைவ தேவா ஜெயினோ ஜாதாः தக்ஷணமேவ ஹி ஸ்வானாம் பராஜயம் திருஷ்டுவா வீரபத்ரோ ருஷான்விதா. இன்னும் 2 லைன் அதை பத்தி சொல்றது. உச்சாடனம் கிருதம், மந்திரோச்சாடனம் பண்ணாராம் பிருகுணா யஜ்வினா ததா, யஜ்ஞம் செய்யக்கூடிய பிருகுவானவர் கூறிய மந்திரங்களால் யஜனார்த்தம் ச தேவானாம் துஷ்டியர்த்தம் தீக்ஷிதஸ்ய, தேவதா துஷ்டி பண்ணக்கூடிய இந்த யஜ்ஞ மந்திரங்களை சொன்னதுனால தேனைவ தேவா யஜினோ ஜாதாஹா தக்ஷணமேவஹி, என்ன அதனை ஜெயினோ ஜாதாஹா, அதனால ஜெயத்தை அவ வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் தேனைவ பிருகு பண்ண மந்திரத்தினால, மந்திரோச்சாடனத்தினாலதான் இது தேவதைகள் முதல் ரவுண்டில் ஜெயிச்சுது. முதல் ரவுண்ட் ஏன் சொல்றேன்னா, திருப்பி இப்போ வந்து வீரபத்ரர் வரார். ஸ்வானாம் பராஜயம் திருஷ்டுவா வீரபத்ரோ ருஷான்விதா, வீரபத்ரர் கோவம் கொடுத்தான். பூதான் பிரேதான் பிசாச்சான்ஸ்ச கிருத்வா தானேவ பிருஷ்டதா, கணங்களை தள்ளி வச்சுட்டு, பூத பிரேத பிசாசங்களை தள்ளி வச்சுட்டு, ரிஷபஸ்தான் புரஸ்கிருத்திய, வேற விதமான சிவகணங்களை, சிவ கிங்கரர்கள் இருக்காளே ரிஷபஸ்தான், ரிஷபத்துல வரக்கூடிய அந்த ருத்ரகணங்கள், அவளை முன்னாடி நிறுத்திட்டு பூத பிரேத பிசாசங்களை பின்னாடி நிறுத்தினாராம். புரஸ்கிருத்திய ஸ்வயம் ஜெய்வ மகாபலஹ தீக்ஷ்ணம் திரிசூலமாதாய பாதாயாமாசதான்றனே, கையில திரிசூலத்தை எடுத்துட்டு யுத்தத்துல தானே இறங்கிட்டாராம் வீரபத்ரர். தேவான் யக்ஷான் பிசாச்சான்ஸ்ச குஹ்யகான் ராட்சசான்ஸ்ததா சூலகாதைஸ்சதே சர்வே கணா தேவான் பிரஜக்னிரே, சூலத்தினால அடிபட்டு தேவர்கள் எல்லாம் வந்து ஓட ஆரம்பிச்சுட்டா. கேச்சித் விதா கிருதாஹா, சில பேர் 2 துண்டானாலாம். கட்கைஹி முத்கரைஹி சாபி ஓதிதாஹா, ஒவ்வொரு கையில இருக்கிற அஸ்திரங்கள்னால ஒருத்தரும் அடிபட்டுக்கிறா அப்படின்னு சொல்றார். பரஸ்வதைஹி கண்டசஸ்ச கிருதாஹா கேச்சித் திரணாஜிரே சூலைஹி பின்னாஸ்ச சதசஹா கேச்சித் சசகலீகிருதாக, இந்த சூலத்தினாலையும் மற்ற ஆயுதங்கள்னாலையும் துண்டு துண்டாக்கப்பட்டார்கள். ஏவம் பராஜிதா சர்வே பலாயன பராயணாக, அதுல தோல்வி அடைஞ்சு திருப்பி ஓட ஆரம்பிச்சிட்டாலாம் தேவர்கள்லாம். பரஸ்பரம் பரிஷ்வஜ்ய கதாஸ்தேபி திரிவிஷ்டபம் கேவலம் லோகபாலாஸ்ச இந்திராத்யாஸ்தருத்சுகாக ப்ரஹஸ்பதிம் பிருச்சமானாக குதோஸ்மாக்கம் ஜெயோ பவேத் ப்ரஹஸ்பதிர்வாஜேதம் சுரேந்திரம் துரிதஸ்ததா. ப்ரஹஸ்பதி ஆகிய குருட்ட போய் எப்படி நம்ம தோத்துன்னு இருக்கோம், எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு கேட்கவும் ப்ரஹஸ்பதி சொல்றார். எதுக்தம் விஷ்ணுனா பூர்வம் தத் சத்தியம் ஜாத மத்யவை அஸ்தி சேத் ஈஸ்வர கஷ்டிதே பலரூபியஸ்ய கர்மணா கர்த்தாரம் பஜதே சோ அபி நஹி அகர்த்து பிரபுர்ஹி சஹ ந மந்திரௌஷதய சர்வேன அபிச்சாரான லௌகிகாக ந கர்மாணி ந வேதாஸ்சன மீமாம்சாத்வயம் ததா ஞாதுமீஷாः சம்பவந்தி பக்தியா ஜ்ஞேயாஸ்தனன்யயா சாந்தியா ச பரயா துஷ்டியா ஞாதவ்யோ ஹி சதாசிவः. ப்ரஹஸ்பதி சொல்றார், ஏற்கனவே விஷ்ணு சொன்னாரே அதை தான் நானும் சொல்லுவேன். இந்த பகவானை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது இந்த மாதிரி லௌகிக விஷயங்கள்னாலேயோ இந்த யஜ்ஞத்தினாலேயோ கிடையாது. ந கர்மாணி ந வேதாஸ்ச ந மீமாம்சாத் வயந்ததா, கர்மங்கள்னாலேயோ வேதத்தினாலேயோ மீமாம்சையினாலேயோ ஈஸ்வரனை தெரிஞ்சிக்க முடியாது. ஞாத்தும் ஈஷா ந சம்பவந்தி, பரமேஸ்வரனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் அபரவித்யான்னு சொல்லுது வேதம். அபராவித்யா, வேதத்தையே தனியே அபராவித்யான்னு சொல்லிக்கிறது. பரவிஷயமாகிய பிரம்மவஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதத்தினாலையும் முடியாது, கர்மாக்கள்னாலையும் முடியாது, நீ பண்ற மீமாம்சைனாலையும் முடியாது. அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையும் நிராகரிச்சு அப்ப எப்படி ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுன்னா, சம்பவந்தி பக்தியா ஜ்ஞேயா அனன்யா, அனன்ய பக்தினாலதான் ஈஸ்வரன் தெரிஞ்சிக்க முடியும். எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபந்தான், தானும் அதே ஈஸ்வர ஸ்வரூபந்தான், ஈஸ்வரனை தவிர வேற வஸ்து இல்லை அப்படிங்கிற ஒரு பாவம் தான் பக்தி. ஈஸ்வரனாலதான் எல்லாம் இயங்கிறதுன்னு காரியத்தை, அதுக்காக வந்து வேதிக கர்மா பண்ணப்படாது, மீமாம்சை பண்ணப்படாது, லௌகிக கர்மா பண்ணப்படாதுன்னு இல்லை. ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸ்வர பாவம் பக்தி, பக்திங்கிறது தான் கர்மயோகம். செய்கின்ற எல்லாத்துலயும் ஈஸ்வர ஸ்வரூபத்தை பார்த்து நடக்கிறதெல்லாம் ஈஸ்வரனுடையதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஞானம் வரணும். அது அந்த ரெக்கக்னிஷன்,
அதுதான் இங்க சொல்றார். பக்தியா அனன்யயா, வெறும் பக்தி இல்ல. பக்தினா வெறும் போய் பூ எடுத்து போடுறது, அதுவும் ஒரு அங்கம் தான். ஆனா பக்திங்கிறது என்னன்னா சர்வாதாரமா இருக்கிறது ஈஸ்வரன் தான். என்ன பகவான் கீதையில சொல்லும் பொழுது எல்லா என்னுடைய பிரகிருதியாக தான் உலகமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. அஷ்டதா வின்னா பிரகிருதி என்னுடைய அபரா பிரகிருதி அப்படின்னு சொல்றார். க்ஷேத்திரமாக இருக்கிறது என் அபரா பிரகிருதி, க்ஷேத்திரஜனாக இருக்கிறது பரப்பிரகிருதி. அதனால எல்லாம் ஈஸ்வரன் தான்ற அந்த பாவம் தான் பக்தி. அதனால்தான் அனன்ய பக்தி. அனன்ய பக்தினா இந்த சுவாமியை தவிர வேற சுவாமியை வேண்டக்கூடாது அப்படி அர்த்தம் கிடையாது. அனன்ய பக்தினா தனக்கு ஈஸ்வரனுக்கு அனன்யமாக தான் நான் இருக்கேன், அந்நியமாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பாவம் தான் அனன்ய பக்தி. அதுதான் இங்க சொல்றாரு. பிரகஸ்பதியும் அதையே சொல்றார். ஈஷா ஞாத்தும் ந சம்பவந்தி. எப்படி ஞாத்தும் சம்பவந்தி? பக்தியா ஏவ ஞேயா, அனன்யயா பக்தியா சாந்தியா ச பரையா துஷ்டியா ஞாதவ்யோ ஹி சதாசிவ. அதனால சாந்தியோடு என்ன பரசாந்தியோடு கூட ஈஸ்வரனையே தியானம் பண்றதுனால பரமேஸ்வரன் கிடைக்கிறார். தேன சர்வம் சம்பவந்தி சுக துக்காத்மகம் ஜெகத்து. அதனால ஈஸ்வரனுடைய அந்த தியானத்தினால பக்தியோட காரியம் பண்ண லௌகீகமான விஷயங்களும் உனக்கு கிடைக்கிறதுன்னு இங்க உலகத்துல நீ யுத்தத்துல ஜெயிக்கணுமா, அதுவும் அதனாலதான் கிடைக்கிறது. சர்வம் சம்பவந்தி சுகதுக்காத்மகம் ஜெகத். பரந்து சம் வதிஷ்யாமி காரியாகாரிய விவக்ஷயா त्वमिन्द्र बालिशो भूत्वा लोकपालैः सहाद्यवै आगतो बालिशो भूत्वा इदानीं किं करिष्यसि? एते रुद्रसहायाश्च गणाः परमशोभनाः कुपिताश्च महाभागा न तु शेषं प्रकुर्वते। एवं बृहस्पतेर्वाक्यं श्रुत्वा तेऽपि दिवौकसः चिन्तामापेदिः। ये सर्वे लोकपाला महेश्वराः ततो अब्रवीत् वीरभद्रो गणैः परिवृतो वृषं सर्वे यूयं बालिशत्वात् अवदानार्थमागताः अवदानानि दास्यामि तृप्त्यर्थं भवतां त्वरन् एवमुक्ता शितैः बाणैः जगान अथ रुषान्वितः तैर्बाणैः निहताः सर्वे जग्मुस्ते जदिशो दश. அப்படி சொல்லி பிரகஸ்பதி என்ன சொல்றார்? இவர்கள் இந்த கணங்கள் ருத்ர கணங்கள்லாம் மகேஸ்வரனுடைய சுரூபமாக இருக்கு. அதனால இவை ஜெயிக்கக்கூடிய ஒரு ரூபங்கள் கிடையாது. அதனால இந்த யுத்தத்துல நீங்க இதுக்கப்புறம் தொடர்றது ஒன்றும் பலனை கொடுக்க போறது இல்லைன்ற ரீதியில பேசுறார். உடனே வீரபத்ரர் சொல்றார், உங்களுக்கு அப்படி சண்டை போடணும்னா போடுங்கோ, நீங்க எல்லாம் எதுக்கு வந்தேன்னா அவதானத்துக்காக தானே வந்தேன். அவதானம்ங்கிறது ரெண்டு அர்த்தத்துல வர்றது. அவதானம் இங்க என்ன சொல்றார், நீ பலின்ற இது யஜ்ஞத்துல கிடைக்கக்கூடிய பாகத்துக்கு அவதானம்னு பேரு, துண்டு துண்டா ஆக்குறதுக்கும் அவதானம் பேரு. அதனால நீ அவதானார்த்தம் தான் நீங்க வந்திருக்கேன், நான் அவதானம் கொடுக்கறேன், உங்களுக்கு துண்டாக்கி கொடுக்கறேன்னு கிளம்பிட்டாராம். ஏவம் முக்துவா சிதைஹி பாணைஹி ஜகான அத ருஷான்விதா. அதனால சிவபானத்தினால தாக்க ஆரம்பிச்சிட்டார் திருப்பி. அதனால தைஹி பாணைஹி நிகதா சர்வே ஜக்முஹு ச திசோ தச கதேஷு லோகபாலேஷு விதிருதேஷு சுரேஷு ச யஜ்ஞவாட்டே சமாயாதோ வீரபத்ரோ கணான்விதா ததா ச ऋषयः सर्वे सर्वमेव ईश्वरेश्वरं विज्ञप्तु कामाः सहसा ऊचुरेवं जनार्दनं रक्ष यज्ञं हि दक्षस्य यज्ञो असि त्वं न संशयः। एतत् श्रुत्वा तु वचनं ऋषीणां वै जनार्दनः योद्धुकामस्थितो युद्धे विष्णुरध्यात्मदीपकः वीरभद्रो महाबाहु केशवं वाक्यम् अब्रवीत्. இந்த மாதிரி சண்டை ஆரம்பிச்ச உடனே பிரகஸ்பதி இப்படி சொன்ன உடனே தேவர்கள்லாம் திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டாலாம். அப்போ ரிஷிகள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம யஜ்ஞம் நடந்து முடிஞ்சானுமே, அதனால மகாவிஷ்ணுகிட்ட திருப்பி போய் பிரார்த்திக்கிறா. ரிஷிகள் பிரார்த்திக்கிறா. அப்போ ஏற்கனவே தக்ஷன் பிரார்த்திச்சான், இப்ப ரிஷிகளே பிரார்த்திக்கிறா. நீங்க தான் இந்த தக்ஷ யஜ்ஞத்தை ரட்சிச்சு கொடுக்கணும். ஆரம்பிச்ச யஜ்ஞமானது முடியாம போயிடுச்சுன்னா உலகத்துக்கு துர்பிக்ஷம் வந்துடும். அதனால இந்த யாகத்தை முடிச்சானும், அதனால நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும்னு மகாவிஷ்ணுகிட்ட பிரார்த்திக்க மகாவிஷ்ணுவே யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாராம். யோத்துகாம ஸ்திதோ யுத்தே. இப்ப மகாவிஷ்ணு யுத்தம் பண்றதுக்கு தயாரா எழுந்துட்டார். விஷ்ணு அத்தியாத்ம தீபகா. அத்தியாத்ம தீபகா மகாவிஷ்ணு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்.
அத்தியாத்ம தீபகா, ஒளி மாதிரி. ஏன்னா ஜெகத்குரும் கிருஷ்ணம் வந்தே, ஜெகத்குருன்னு கிருஷ்ணர் தானே ஜெகத்குருன்னு சொல்றோம். ஆதிசங்கரையும் ஜெகத்குருன்னு சொல்றோம், அங்க கிருஷ்ணரையும் ஜெகத்குருன்னு சொல்றோம் இல்லையா. விஷ்ணு அத்தியாத்ம தீபகா வீரபத்ரோ மகாபாகு கேசவம் வாக்கியம் அப்ரவீத். அப்போ வீரபத்ரன் மகாவிஷ்ணுவை பார்த்து சொல்றான், அத்ர த்வயாகதம் கஸ்மாத் விஷ்ணு வேத்ரா மகாபலம் தக்ஷஸ்ய பக்ஷமாஸ்ரித்ய கதம் ஜேஷ்யசி தத்வத தாக்ஷாயண்யா கிருதம் யச்சன திருஷ்டம் கிம் த்வயா நக त्वञ्च अपि यज्ञे दक्षस्य अवदानार्थमागतः அவதானம் பிரயச்சாமி தவச்சாபி மகாபுஜா. மகாவிஷ்ணு பார்த்து சொல்றாராம் வீரபத்ரர், அத்திரத்வயா ஆகதம் கஸ்மாத், நீங்க எப்படி இந்த யுத்தத்துக்கு வந்து நிக்கிறீள் இப்போ? ஏன்னா தக்ஷனுடைய பட்சத்தை எப்படி எடுத்தேள் நீங்க? தக்ஷஸ்ய பக்ஷமாஸ்ரித்ய கதம் ஜேஷ்யசி, அப்படி தக்ஷனுடைய பட்சத்தை எடுத்து நீங்க ஜெயிக்க முடியும்னு எந்த மாதிரி நினைக்கிறேன்? ஏன்னா அவன் பண்ணதை பார்க்கலையா? தாக்ஷாயன்யா கிருதம் எச்ச ந திருஷ்டம். தாக்ஷாயனிக்கு என்ன நடந்தது? அம்பாள் வந்து அக்னியில இறங்கியாச்சு, உயிரை தியாகம் பண்ணிருக்கா. தக்ஷன் பண்ணதுனால அவ்வளோ பெரிய கொடூரம் நடந்ததுக்கு அப்புறம் தக்ஷன் பக்கம் வந்து நிக்கிறேளே, இது என்ன நியாயம்? எப்படி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன்னு பகவானே பார்த்து கேட்கிறார் வீரபத்ரர். துவஞ்ச அபி யஜ்ஞே தக்ஷஸ்ய அவதானார்த்த, நீங்களும் வந்து தக்ஷ யஜ்ஞத்துல வந்து அவிர்வாகத்துக்காக தானே வந்தேன், இதோ கொடுக்குறேன் உங்களுக்கு கிளம்பிட்டானா. அவதானம் கிளம்பிட்டாராம் வீரபத்ரர். அவதானம் பிரயச்சாமி தவச்சாபி மகாபுஜா ஏவம் முக்த்வா பிரணம் யாதவ் விஷ்ணும் சதுருஷ ரூபிணம் வீரபத்ரோ அக்ரதோ பூத்வா விஷ்ணும் வாக்கியமதாப்ரவீத். ஆனா அப்படி சொல்லி வீரபத்ரர் என்ன பண்றார்? ஏவமுக்த்வா பிரணம்ய, வெறும்ன சண்டைக்கு கிளம்பலையாம், பிரணம்ய மகாவிஷ்ணுக்கு முதல்ல நமஸ்காரத்தை பண்றார் அப்படின்னு. ஏவமுக்த்வா பிரணம்ய ஆதவ் விஷ்ணும், மகாவிஷ்ணு நமஸ்காரம் பண்றானா. ஏன்னா சதிருஷ ரூபிணம், தன்னத்து இந்த வீரபத்ரர் எப்படி ஜொலிக்கிறாரோ அந்த மாதிரி ஜொலிக்கிற ஸ்வரூபமாச்சே மகாவிஷ்ணு. ஏன்னா வீரபத்ரர் சிவஸ்வரூபமாவே இருக்கார். வீரபத்ரோ அக்ரதோ பூத்வா விஷ்ணும் வாக்கியமதா அப்ரவீத். மகாவிஷ்ணு சொல்றார் வீரபத்ரர்கிட்ட, யதா சம்புஸ்ததா த்வம் ஹிமமனாஸ்த்யத்ர த்வம் ஹி மம நாஸ்த்யத்ர சம்சயः ததாபி த்வம் மகாபாஹோ யோத்துகாமோ அக்ரதஸ்திதः நேஷ்யாமி அபுனராவృత్తిம் யதி திஷ்டே ஸ்வாத்மனா. தஸ்ய தத்வச்சனம் சுத்வா வீரபத்ரஸ்ய தீமதः உவாச்ச பிரகசன் தேவோ விஷ்ணு சர்வேஸ்வரேஸ்வரः. வீரபத்ரः அப்ரவீத். முதல்ல வீரபத்ரர் தான் இன்னும் பேசுறார் விஷ்ணு கிட்ட. என்ன சொல்றார்? யதா சம்புஹு ததா த்வம் ஹி மம, எனக்கு பரமேஸ்வரன் எப்படியோ அப்படிதான் நீங்களும். ரெண்டு பேருக்குள்ள எனக்கு வித்தியாசம் கிடையாது, சிவவிஷ்ணு பேதம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் எனக்கு. நாஸ்தி அத்திர சம்சயா, இதுல சந்தேகமே இல்லை. ததாபித்வம் மகாபாகோ யோத்துகாமோ அக்ரதஸ்திதா, ஆனாலும் சண்டைக்காக எனக்கு எதிர்க்க நிக்கிறதுனால நேஷ்யாமி புனராவృత్తిம் யதி திஷ்டே துவம் ஆத்மனா, இன்னும் சண்டையில தான் நிக்கணும்னு நின்னேன்னா உங்களையும் திருப்பி அனுப்பதான் போறேன் அப்படின்னு சொல்றார். தஸ்ய தத்வச்சனம் சுத்வா வீரபத்ரஸ்ய தீமதः உவாச்ச பிரகசன் தேவோ விஷ்ணு சர்வேஸ்வரேஸ்வரः. அப்படி சொல்ற வீரபத்ரர்கிட்ட பகவான் மகாவிஷ்ணு சொல்றார், சிரிச்சுட்டே சொல்றாராம். பிரகசன் தேவோ விஷ்ணு சர்வேஸ்வர ஈஸ்வரஹா, எல்லா ஈஸ்வரருக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு சொல்றார். என்ன சொல்றார்? விஷ்ணு உவாச்ச ருத்ரதேஜ பிரசூதோசி பவித்ரோசி மகாமதே அனேன பிரார்த்திதः பூர்வம் யஜ்ஞார்த்தம் ச புனः புனः அஹம் பக்தபராதீனः ததா சோபி மகேஸ்வரः தேனைவ காரணேன அத்ர தக்ஷஸ்ய யஜனம் பிரதி ஆகதோஹம் வீரபத்ர ருத்ரகோப சமுத்பவ. அதனால நான் ஏன் வந்தேன் தானே கேட்ட, நான் சொல்றேன். ஏதோ ருத்ர தேஜ பிரதூஸ்தோசி, நீ எப்படி ஏற்பட்டிருக்க? ருத்ரனுடைய தேஜஸ்னால பிறந்தவனாக இருக்க நீ. அந்த ருத்ரா அக்னியிலிருந்து
ஏற்பட்டவனாகிய நீ பவித்ரோசி மகாமதே. அதனால பவித்திரமான சுரூபம், அக்னிலேருந்து ஏற்பட்டது பவித்திரமான சுரூபம் தானே. அனேன பிரார்த்தித பூர்வம் யஜ்ஞார்த்தம் ச புனః புனः அகம் பக்தபராதீனஹ. அதனால நீ யஜ்ஞார்த்தத்துக்காக பிரார்த்தனை செய்யப்பட்ட சுரூபம். நான் பக்தபராதீனஹா, பக்தர்களுக்கு அடிபணிந்தவன். யார் பக்தி பண்றாளோ அவளுக்கு தேவையானத, அவ மனோவாஞ்சித விஷயங்களை கொடுக்கறதே என்னுடைய ஸ்வரூபம். பகவானை பத்தி ஆசுதோஷின்னு பேரு பரமேஸ்வரனுக்கு. என்னன்னா எந்த க்ஷணத்துல கேட்டதை உடனே கொடுக்கறது. அதாவது இந்த கிரேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கிரேஸ்ன்றது பகவானுடைய கிரேஸுங்கிறதுக்கே காருண்யம் அப்படிங்கிறதானது எப்பவும் இருந்துட்டே இருக்கு, சர்வத்திலையும் இருக்கு. எப்போ நம்ம அதை வேணும்னா அதை போய் டேப் பண்ணணும்னு சொல்லுவார் சுவாமிகள் சொல்லும்போது. இன்ஃபைனைட் கிரேஸ் இருந்துட்டு இருக்கு, நம்ம டேப் பண்ணிக்கிறது தான் நம்ம சாமர்த்தியம். பகவானை கூட அழிச்சிக்கிறதுங்கிறது ஒரு சாமர்த்தியம்னு சொல்லுவார். சீக்கிங் ஹெல்ப் இஸ் அன் இன்டெலிஜென்ஸ். அதாவது எங்க ஹெல்ப் எடுத்துக்கணுமோ அங்க ஹெல்ப் எடுத்துக்கணும். நான் ஏன் எடுத்துப்பேன், தனியா இருப்பேன், நான் தனியா பண்ணுவேன் அப்படிங்கறது புத்திசாலித்தனம் கிடையாது. சீக் ஹெல்ப். ஏன்னா நம்மளுடைய கெப்பாசிட்டி பார்த்தா மனுஷனுடைய எவ்வளவு இருக்கு, ஏதோ கொஞ்சம் தான் இருக்கு. பல விஷயங்கள் நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. அதனால பல விஷயங்கள்ல ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே அறிவுக்கு நமக்கு இருக்கிறது. கட்டுறது கைமண் அளவு, கல்லானது உலகளவுன்னா இல்லையா. அதனால என்ன தெரியும் நமக்கு, எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு விஷயம் தெரிஞ்சா இன்னொரு விஷயம் தெரியல. சங்கீதம் தெரியவனுக்கு சாகித்யம் தெரியாது, சாகித்யம் தெரியவனுக்கு பாலிடிக்ஸ் தெரியாது, பாலிடிக்ஸ் தெரிஞ்சவனுக்கு மேத்தமேட்டிக்ஸ் தெரியாதுன்னு இப்படிதானே இருக்கு. அப்போ ஏதோ ஒண்ணு தெரியறது, அவ்வளவுதான். அதுக்கு மேல மொத்தம் கிரேட்டஸ்ட்னா அந்த ஒரு விஷயத்துல டெண்டுல்கர் கிரிக்கெட் பிரமாதமா ஆடுவான். அவன்கிட்ட போய் சிவரஞ்சனி ராகத்தை கண்டுபிடினா கண்டுபிடிப்பானோ? அவனுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுவும் ஈஸ்வரன் தான், அது இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நமக்கு கெப்பாசிட்டி லிமிட்டட். அதனால பகவானுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கிறது தான் புத்திசாலித்தனம். என்ன நான் நம்புவேன், நம்ப மாட்டேன், கடவுள் இல்லை, என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி பேசு. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த பக்தபராதீனன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அனன்ய பக்தி யார் பண்றாளோ அவளுடைய விஷயத்தை பகவான் பாத்துக்கிறார். யோகக்ஷேமம் வகாமியகம்னு சொல்றாரு இல்லையோ கீதையில. அதனால ஒருத்தன் பக்தனுடைய பக்தனுடைய நீட்ஸை டேக் கேர் பண்ணிக்கிறது ஈஸ்வரனுடைய சுபாவம். அது அதனாலதான் ஆசுதோஷின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். நினைச்ச உடனே இது வேணும்னா பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற நிலை. அகம் பக்தபராதீனஹா ததாசா அப்படி அது ததா சோபி மகேஸ்வரா. அதேதான் மகேஸ்வரன். மகாவிஷ்ணுவாகிய நானும் பக்தபராதீனன், பரமேஸ்வரனும் பக்தபராதீனன்னா தேனைவ காரணேன அத்த தக்ஷஸ்ய யஜனம் பிரதி ஆகதஹாகம். அதனால தக்ஷனும் என்னுடைய பக்தன். அதனால அவனுக்கா நான் வந்தேன். வீரபத்ர ருத்ரகோப சமுத்பவ, ருத்ர தேஜ பிரசூத்தகான்னு முதல்ல சொன்னார். இங்க ருத்ர கோப சமுத்பவான்னு சொல்றார். ருத்ரனுடைய கோபத்தோடு கூட சேர்ந்து பிறந்தவன் அப்படின்னு. சமுத்பவ, ருத்ரனுக்கு எப்ப கோபம் வந்ததோ அப்பதானே வீரபத்ரர் வந்தார். அதனால ருத்ர கோப சமுத்பவ அப்படின்னு கூப்பிடுறார். அகம் நிவாரயாமி துவாம் வா மாம் நிவாரய. ரெண்டு, நீ ஜெயிக்கிறதுனா நான் ஜெயிக்கிறதுனா ஜெயிக்கிறேன், என்ன நடக்குதோ பார்ப்போம், சண்டை ஆரம்பிக்கலாம்னு விஷ்ணுவும் யுத்தத்துக்கு கிளம்புறார். இதி உக்தவதி கோவிந்தே பிரஹஸ்ய மகாபுஜ பிரஸ்ரயா வனதோ பூத்வா இதமாக ஜனார்தனம். இன்னும் ஆரம்பிக்கலையா சண்டைய. வீரபத்ரர் சொல்றார், யதா சிவஸ்ததாத்வம் யதாத்வம் ச ததா சிவஹா. விஷ்ணுன் வேற இல்ல, சிவன் வேற இல்ல, நீங்க எனக்கு சிவன் தான், நீங்க யதா சிவஹா ததாத்வம், யதாத்வம் ததா சிவஹா. சேவகாச்ச வயம் சர்வே தவவா சங்கரஸ்ய. பரமேஸ்வரனுக்கும் உங்களுக்கும் சேவகர்கள் தான் நாங்கள்லாம். இருந்தாலும் தத் சுத்வா வச்சனம் தஸ்ய சோ அச்சுத சம்பிரஹஸ்யா. அதனால சண்டை போடுறத பத்தி இவர் பேசல. வீரபத்ரன் முதல்ல சொன்னாரே ஒழிய மகாவிஷ்ணுவோட பேசினோடனே எனக்கு நீங்க வேற பரமேஸ்வரன் வேற இல்ல என்ன, அதனால நாங்க உங்களோட சேவகர்கள், இப்படி எங்களை சண்டை போட வைக்கிறேன்ற அர்த்தத்துல சொல்றார். அப்போ பகவான் விஷ்ணு சொல்றாராம், இதம் விஷ்ணு மகா வாக்கியம்
ஜகாத பரமேஸ்வரஹ யோதயஸ்வ மகாபாகோ மயா சார்த்தம் அசங்கிதா. ரொம்ப கிளேசப்படாம என் கூட யுத்தம் பண்ணுன்னு இவரே பர்மிஷன் கொடுக்கிறார். தவாஸ்திரைஹி பூர்யமானோகம் கச்சாமி பவனம் ஸ்வகம். உன்னுடைய அஸ்திரங்கள்லாம் தீர்ந்த உடனே நான் கிளம்பி போயிடுறேன் வைகுண்டத்துக்கு. அது வரைக்கும் சண்டை போடு. சண்டை போடணுங்கிறது என்னுடைய காரியத்தையும் நான் பண்ண மாதிரி ஆச்சு. என்ன நீயும் உன்னுடைய காரியத்தை முடிச்சுட்டா மாதிரி ஆகும்ட்டு முதல்ல சொல்லிடுறார். உன் சஸ்திரம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நான் கிளம்பி போறேன்னா உன்னை நான் கொல்ல போறது இல்லைன்றத சொல்லிடுறார். ததா இது யுக்த்வா து வீரோ அசௌ வீரபத்ரோ மகாபலஹா கிரஹீத்வா பரமாஸ்திராணி சிம்ஹநாதைஹி ஜகர்ஜஹா. சிம்மநாதம் கொடுத்துட்டு அஸ்திரத்தை எடுத்து சண்டை கிளம்பிட்டாராம் வீரபத்ரர். விஷ்ணுச்சாபி மகாகோஷம் சங்கநாதம் சகாரசஹா தச்சுத்வா ஏ கதா தேவார் ரணம் ஹித்வா ஆயயுः புனः. விஷ்ணுவும் தன்னுடைய சங்கத்தை எடுத்து கோஷம் பண்ணவும் திரும்பி ஓடி போயிட்டு இருந்த தேவர்கள்லாம் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாலாம் சண்டை திருப்பி யுத்த களத்துக்கு. வியூகம் சக்ருஸ்ததா சர்வே லோகபாலா சவாசவாக. அதனால இந்திரன் முதலான தேவர்கள்லாம் அணிவகுத்தார்கள். வியூகம் சக்ருஹு. வியூகம் யுத்த வியூகம்னு தமிழ்ல கூட சொல்லுவோமே, வியூகம் வகுத்தார்கள். அந்த மாதிரி வியூகம் சக்ருஹு. ததா இந்திரேண ஹதோ நந்தி வஜ்ரேண சதபர்வணா நந்தினாஜ ஹதசக்ர திரிசூலேன ஸ்தனாந்தரே வாயுனாஸ்ச ஹதோ பிருங்கி பிருங்கினா வாயுராகதः சூலேன சிததாரேண சன்னத்தோ தண்டதாரிணா யமேன சக சங்கிராமம் மகாகாலோ பலான்விதः குபேரேண ச சங்கம்ய கூஷ்மாண்டானாம் பதிஸ்வயம் வருணேன சமம் யுத்தம் முண்டஸ்சைவ மகாபலः யுயுதே பரயா சக்தியா திரைலோக்கியம் விஸ்மயன்னிவ. இப்படி சண்டை ஒருத்தர் யாரோட சண்டை போட்டான்னு சொல்றது. இந்திரன் நந்தியோடையும் நந்தி திருப்பி இந்திரன் அடிச்சாராம். வாயுவும் பிருங்கியும் சண்டை போட்டுண்டாலாம். அப்புறம் யமனும் மகாகாலனும் சண்டை போட்டுண்டாலாம். குபேரனும் கூஷ்மாண்டன் பத்தியும் சண்டை போட்டுண்டாலாம். இப்போ வருணனும் முண்டன்றது இல்லையா, சண்டை முண்ட அவள், அந்த முண்டரும் போட்டாலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒருத்தரோட சண்டை போட்டுண்டா. யுதே பரயாசக்தியா திரைலோக்கியம் விஸ்மயன் இவ நைருத்தேன சமாகமிய சண்டஸ்ச பலவத்தரா. நிருத்தியோட சண்டனோட நிருத்தி சண்டை போட்டார். யுதே பரமாஸ்திரேன நைருத்தியம் ச விடம்பயன்னு யோகினி சக்கரயுக்தோ பைரவோ நாயகோ மகான் நிதாரிய தேவான் அகிலான் பபௌ ஷோணிதும் அத்புதம். எல்லாம் அங்கங்க ரத்தம் சிந்த யோகினிகள் சக்ரினிகள் எல்லாரோடையும் பைரவர்கள் எல்லாம் சண்டை போட்டா. க்ஷேத்திரபாலாஸ் ததாச்சான்யே பூத பிரமத குஹ்யகாஹா. க்ஷேத்திரபாலர்கள் இந்த பக்கம், பூத பிரமதர்கள் அந்த பக்கம். ஷாக்கினி டாக்கினி ரௌத்ரன் நவதுர்கா யோகினி யாதுதான்யா கூஷ்மாண்டர் எல்லாரும் சண்டை போடுறா. நேது பபு ஷோணிதம் ச புபுஜு பிஷிதம் பகு. அங்கங்க ரத்தம் கொட்ட பெரிய யுத்தம் நடக்கிறது. பக்ஷ்யமானம் ததா சைன்யம் விலோக்கிய சுரராட்ஸ்வயம் விஹாய நந்தினம் பశ్చాத் வீரபத்ரம் சமாக்ஷிபத்து. இந்த நந்தியை விட்டுட்டு இந்த இவ்வளோ பெரிய சண்டை நடக்கிறத பார்த்து தேவேந்திரன் என்ன பண்றான்னா, நந்தியை விட்டுட்டு நேர வீரபத்ரன் கிட்ட சண்டைக்கு வரானா. வீரபத்ரோ விஹாயைவ விஷ்ணும் தேவேந்திரமாஸ்திதா. அப்போ விஷ்ணு என்ன பண்றார், வீரபத்ரனை விட்டுட்டு தேவேந்திரனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறார். விஹாயைவம் பக்ஷ்யமானான் மானம் ததா சைன்யம் விலோக்கிய ஸ்வராட்ஸ்வயம் விஹாய நந்தினம் பశ్చాத் வீரபத்ரம் சமாக்ஷிபத். வீரபத்ரஹா விஹாய விஷ்ணும் தேவேந்திரமாஸ்திதா. தயோஹோ யுத்தம் அபூத் கோரம் புதாங்காரகயோரிவ. புதனுக்கும் அங்காரகனுக்கும் நடந்த யுத்தம் மாதிரி இவா ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடந்துதான். வீரபத்ரம் பதா சக்ரோ ஹந்துகாமஸ்வரான்விதா. தேவேந்திரனுக்கும் வீரபத்ரனுக்கும் நடக்கிற யுத்தம் அப்படி நடந்தது. தாவத் சக்கரம் கஜஸ்தம் ஹி பூரயாமாச மார்கணைஹி வீரபத்ரோ ருஷாபிஷ்டஹ துர்நிவார்யோ மகாபலஹ ததா இந்திரேண ஹதः சீக்கிரம் வஜ்ரேண சதபர்வணா சகஜஜ்ஜ சவஜ்ரம் ச வாசவம் கந்துமுத்யதः ஹாஹாகாரோ மகானாசீத் பூதானாம் தத்ர பஷ்யதாம். வீரபத்ரம் ததா பூதம் ஹந்துகாமம் புரந்தரம் துவரமானஸ்ததா விஷ்ணோஹோ வீரபத்ராகத ஸ்திதா. அதனால இந்த யுத்தத்தை விவரணம் நடக்கிறது. அங்க வீரபத்ரன் ரொம்ப
இந்திரனை வந்து ஓவர் பவர் பண்ணும் பொழுது அங்க எதிர்க்க வந்து விஷ்ணு நின்று சண்டையை போடுறார் அப்படின்னு தொடருது. இன்னும் கொஞ்சம் இதுவானோடனே விஷ்ணு சண்டையை முடிச்சுன்னு போயிடுறார். அதுக்கப்புறம் தக்ஷனை வந்து வதம் பண்ணிடுறார் வீரபத்ரன்றது. இதுக்கு மேல நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். धन्यवादः. धन्यवादः.